மராட்டிய மாநிலத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் என கூறி ஆன்லைன் பண மோசடியில் ஈடுபட்ட மர்ம கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். தானே நகரைச் சேர்ந்த 54 வயதுடைய நபரின் செல்போன் எண்ணுக்கு கடந்த சில நாட்களாக டெல்லியைச் சேர்ந்த சுங்கத்துறை அதிகாரி பேசுவதாக கூறி பல முறை அழைப்பு வந்துள்ளது. அப்போது முதியவரிடம் பேசிய அந்த மர்ம நபர் டெல்லியில் உள்ள பெயரில் ஒரு பார்சல் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அதில் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என கூறி அதிர்ச்சியை கொடுத்துள்ளார். மேலும் இதுகுறித்து விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் உங்களிடம் நடத்தும் விசாரணைக்கு ஒழுங்காக ஒத்துழைப்பு கொடுங்கள் என்றும் கூறியுள்ளார். இதை கேட்டு பதற்றத்திலும் குழப்பத்திலும் இருந்த முதியவருக்கு சிறிது நேரத்தில் வேறு ஒரு செல்போன் எண்ணிலிருந்து அழைப்பு வந்துள்ளது. அதில் பேசிய நபர் தன்னை சிபிஐ அதிகாரி என கூறியுள்ளார். பின்னர் கடத்தல் மற்றும் பண மோசடி உள்ளிட்ட குற்றச் செயல்களில் முதியவருக்கு தொடர்பு உள்ளதாக புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவும் 59 லட்சம் ரூபாய் கொடுத்தால் இதிலிருந்து தப்பித்து விடலாம், இல்லையென்றால் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மிரட்டியுள்ளனர். இதனை நம்பிய முதியவரும் செல்போனில் பேசிய நபர் கொடுத்த வங்கி கணக்கில் அவர்கள் கேட்ட பணத்தை அனுப்பியுள்ளார். இருப்பினும் அந்த நபர்கள் மீது சந்தேகமடைந்த முதியவர் தான் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்ததை உணர்ந்துள்ளார். இதையடுத்து முதியவர் நௌபாடா காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.